ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, ஹோண்டா ஆக்டிவா எலக்ட்ரிக் ஸ்கூட்டரை பற்றி தான் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கைஸ், ஹோண்டா அவங்களோட ஆக்டிவா எலக்ட்ரிக் ஸ்கூட்டரை ரீசெண்டாக இந்தியாவில் அன்வீல் பண்ணியிருந்தாங்க. பட் பிரைசிங் பார்த்தீங்க அப்படின்னா ஹோண்டா இது வரைக்கும் ரிவீல் பண்ணலை அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ இந்த ஹோண்டா ஆக்டிவா எலக்ட்ரிக் ஸ்கூட்டரோட ஃபீச்சர்ஸ் அப்புறம் ஸ்பெசிஃபிகேஷன்ஸை நம்ம டீட்டெயிலாக பார்த்துடலாம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8.1 PS பவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டரோட டார்க் பார்த்தீங்க அப்படின்னா 22 நியூட்டன் மீட்டர் ஆஃப் டார்க் வந்து உங்களுக்கு கொடுக்குது. அது மட்டும் இல்லாமல் இதில் உங்களுக்கு 7 இன்ச்சில் TFT ஸ்க்ரீன் கூட மியூசிக் ஸ்ட்ரீமிங், நேவிகேஷன், கால்ஸ் அப்புறம் SMS அலர்ட்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இதில் ஸ்மார்ட் கீ கொடுத்துருக்காங்க ஹோண்டா. இதெல்லாம் இல்லாமல் இந்த ஆக்டிவா எலக்ட்ரிக் ஸ்கூட்டரில் உங்களுக்கு 12 இன்ச்சில் டைமண்ட் கட் அலாய் வீல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் டிஸ்க் பிரேக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 160 மில்லிமீட்டர் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த ஹோண்டா ஆக்டிவா எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 கலர் ஆப்ஷன்ஸில் கொடுத்துருக்காங்க. அது என்னென்னு பார்த்தலாம். பியர் ஷாலோ ப்ளூ, அடுத்த செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா பியர் மிஸ்டி ஒயிட், தேர்டு பார்த்தீங்க அப்படின்னா பியர் செரினிட்டி ப்ளூ, ஃபோர்த்து பார்த்தீங்கன்னா மேட் ஃபாகி சில்வர் மெட்டாலிக், ஃபிஃப்த்து பார்த்தீங்க அப்படின்னா பியர் இக்னியஸ் பிளாக். இந்த 5 கலரில் உங்களுக்கு ஹோண்டா ஆக்டிவா எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வந்து அவைலபிளாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஹோண்டா இந்த ஆக்டிவா எலக்ட்ரிக் ஸ்கூட்டரில் உங்களுக்கு 2 ஸ்வாப்பபிள் பேட்டரிஸ் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு பேட்டரியும் பார்த்தீங்கன்னா 1.5 கிலோவாட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆக்டிவா எலக்ட்ரிக் ஸ்கூட்டரோட ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபுல் சார்ஜ் பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு 102 கிலோமீட்டர்ஸ் வந்து கொடுக்கும்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஆக்டிவா எலக்ட்ரிக் ஸ்கூட்டரில் ஹோண்டா 3 ரைட் மோட்ஸ் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஈகோ, ஸ்டாண்டர்ட் அப்புறம் ஸ்போர்ட் மோட். இந்த 3 மோட் வந்து உங்களுக்கு ஆக்டிவா எலக்ட்ரிக் ஸ்கூட்டரில் ஹோண்டா கொடுத்துருக்காங்க. கைஸ், அது மட்டும் இல்லாமல் இந்த ஹோண்டா ஆக்டிவா எலக்ட்ரிக் ஸ்கூட்டரோட டாப் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 80 km/h ஹோண்டா தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க. இந்த ஆக்டிவா எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் உங்களுக்கு 0 to 60 km/h பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 7.3 செகண்ட்ஸில் ரீச் ஆகிடும்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆக்டிவா எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 வேரியண்ட்டில் அவைலபிளாக இருக்குது. இந்த 2 வேரியண்ட்டுக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஹோண்டா தரப்புலேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஃபீச்சர்ஸ் அப்புறம் சேம் அண்டர்பின்னிங்ஸ் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆக்டிவா எலக்ட்ரிக் ஸ்கூட்டரில் உங்களுக்கு 13 டிகிரி கிரேடபிலிட்டி கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் இல்லாமல் இந்த ஆக்டிவா எலக்ட்ரிக் ஸ்கூட்டரோட ஸ்வாப்பிங் ஸ்டேஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இப்போதைக்கு பெங்களூரில் கொடுத்துருக்காங்க. கூடிய சீக்கிரமே உங்களுக்கு டெல்லியிலையும் மும்பையிலையும் வரப்போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த 2 வேரியண்ட்டில் அவைலபிளாக இருக்குன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா அந்த ஆக்டிவா அந்த 2 வேரியண்ட்லையுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 வருஷம் அப்படி இல்லைன்னா 50,000 கிலோமீட்டர்ஸ் வந்து வேரண்டி கொடுக்குறாங்க. இது வந்து ஸ்டாண்டர்டாகவே ஹோண்டா கொடுக்குறாங்க. இந்த 2 வேரியண்ட்லையுமே இன்னொரு ஸ்பெஷல் ஃபீச்சர் என்ன கொடுத்துருக்காங்கன்னா உங்களுக்கு இந்த 2 வேரியண்ட்டுமே பார்த்தீங்கன்னா கீ ஃபாபோட உங்களுக்கு வருது. அதாவது கீ ஃபாப்னா என்ன அப்படின்னா கீலெஸ் இக்னிஷனை வந்து உங்களுக்கு பர்மிட் பண்ணுறதுன்னு சொல்கிறாங்க. கைஸ், இந்த ஆக்டிவா எலக்ட்ரிக் ஸ்கூட்டரோட ரேட்டட் அவுட்புட் பார்த்தீங்கன்னா 4.2 கிலோவாட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் அவுட்புட் பார்த்தீங்கன்னா 6 கிலோவாட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த ஆக்டிவா எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு டெல்லி, மும்பை, பெங்களூரில் அவைலபிளாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டரோட அதாவது இந்த ஹோண்டா ஆக்டிவா எலக்ட்ரிக் ஸ்கூட்டரோட டெலிவரிஸ் பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த வருஷம் அதாவது 2025 ஃபெப்ரவரியில் தான் உங்களுக்கு டெலிவரி ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த 2 வேரியன்ட்ஸ் அதாவது இந்த ஹோண்டா ஆக்டிவா உங்களுக்கு 2 வேரியன்ட் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, பட் அதோட நேம் நான் சொல்லல. அந்த 2 வேரியண்டோட நேம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வேரியன்ட் வந்து ஸ்டாண்டர்ட், செகண்ட் வேரியன்ட் பார்த்தீங்கன்னா ரோட் சிங் டுவோ. இந்த 2 வேரியண்ட்ல தான் உங்களுக்கு இந்த ஹோண்டா ஆக்டிவா எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வந்து அவைலபிளாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஆக்டிவா எலக்ட்ரிக் ஸ்கூட்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6 கிலோவாட் மோட்டார் வந்து ஹோண்டா கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த ஆக்டிவா எலக்ட்ரிக் ஸ்கூட்டரில் உங்களுக்கு 2 ஸ்வாப்பபிள் பேட்டரிஸ் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா 1.5 கிலோவாட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அந்த 1.5 கிலோவாட்டுமே பார்த்தீங்க அப்படின்னா லித்தியம் அயான் பேட்டரிஸ் தான் ஹோண்டா இந்த ஆக்டிவா எலக்ட்ரிக் ஸ்கூட்டரில் கொடுத்துருக்காங்க. இந்த ஆக்டிவா எலக்ட்ரிக் ஸ்கூட்டரோட கர்வ் வெயிட் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 119 kg இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த ஆக்டிவா எலக்ட்ரிக் ஸ்கூட்டரோட புக்கிங்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் January 1, 2025 புக் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஹோண்டா வந்து January 1, 2025 இந்த ஆக்டிவா எலக்ட்ரிக் ஸ்கூட்டருக்கான புக்கிங்ஸை ஓப்பன் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த ஆக்டிவா எலக்ட்ரிக் ஸ்கூட்டரில் உங்களுக்கு 3 ஸ்டெப் அட்ஜஸ்டபிள் ஹைட்ராலிக் ரியர் சஸ்பென்ஷன் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து உங்களுக்கு 7 இன்ச்சில் TFT ஸ்க்ரீன் கூட டே அண்ட் நைட் மோட்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த 7 inch TFT ஸ்க்ரீன் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் டாகுல் ஸ்விட்சஸை வந்து யூஸ் பண்ணி கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இந்த டாகுல் ஸ்விட்சஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஹேண்டில் பாரில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹோண்டா தரப்புல இருந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் உங்களுக்கு ரியல் டைம் கனெக்டிவிட்டி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஹோண்டா ரோட் சிங் டுவோ கம்பெனியின் ஆப் மூலியமாக
கைஸ் இந்த ஆக்டிவா இ எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்ல உங்களுக்கு ரியல் டைம் கனெக்டிவிட்டி ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபீச்சரை நீங்க ஹோண்டா ரோட் சிங்க் டுவோ கம்பெனியன் ஆப் மூலியமா யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதுல வந்து உங்களுக்கு ஹெச் ஸ்மார்ட் கீ வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்மார்ட் கீல உங்களுக்கு ஸ்மார்ட் ஃபைண்ட், ஸ்மார்ட் சேவ், ஸ்மார்ட் அன்லாக், அப்புறம் ஸ்மார்ட் ஸ்டார்ட் ஃபீச்சர்ஸ் வந்து ஹோண்டா கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லாம இந்த ஆக்டிவா இ எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்ல உங்களுக்கு ஃப்ரண்ட் டிஸ்க் பிரேக் வந்து கொடுத்துருக்காங்க. ரிவர்ஸ் மோடும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் இல்லாம சார்ஜ் போடுறதுக்கு உங்களுக்கு யூஎஸ்பி சி டைப் சார்ஜிங் போர்ட் வந்து ஹோண்டா கொடுத்துருக்காங்க. ஃபோன் பாக்கெட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட் ஆப்ரான்ல ஹோண்டா இந்த ஆக்டிவா இ எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்ல கொடுத்துருக்காங்க. இந்த ஆக்டிவா இ எலக்ட்ரிக் ஸ்கூட்டருக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இயர் ஆஃப் ஓனர்ஷிப்லயே 3 ஃப்ரீ சர்வீசஸ் வந்து ஹோண்டா கொடுக்குறாங்க. கைஸ் ஹோண்டா இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த ஆக்டிவா இ எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் இனிஷியல் ஸ்டேஜஸ்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெல்லி, மும்பை, பெங்களூரு சிட்டிஸ்ல வந்து அவைலபிளா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. கூடிய சீக்கிரமே நாங்க எங்களோட ஷோரூம்ஸை அதர் சிட்டிஸ்க்கும் எக்ஸ்பேண்ட் பண்ணிடுவோம்னு ஹோண்டா தரப்புல இருந்து சொல்லியிருக்காங்க. ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சேனல் சம்பந்தமா சஜஷன் ஏதாவது சொல்லணும்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க, நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அடுத்த ஒரு நல்ல வீடியோல நான் உங்களை மீட் பண்றேன். அண்டில்ஸ் பாய் ஃப்ரம் பவன்.